Yes, a very good morning. Yes, so can we start? Yeah. Come to variable reserve ratio. Okay. Variable reserve ratio. அதில் ஃபஸ்ட்டு என்னது சிஆர்ஆர். வாட் இஸ் சிஆர்ஆர்? கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னா என்னன்னா, ஆல் த ஸ்கெடியூல் பேங்க்ஸ். ஸ்கெடியூல் பேங்க்ஸ்னா என்னன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஆல் த ஸ்கெடியூல் பேங்க்ஸ் ஆர் required to maintain a percentage of their net time and demand deposits. Net time and demand deposits with RBI. இங்க ஒரு புது வேர்டு ஒன்று வருது. என்னது? நெட் டைம் அண்ட் டிமாண்ட் டெபாசிட்ஸ். சரி, பேங்க்ல நீங்க பண்ற டெபாசிட்ஸ் எவ்வளோ டைப்ஸ்? வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் தட் ஆர் அவைலபிள்? பேங்க்ல நீங்க டெபாசிட் பண்றீங்கல்ல பணத்தை, அதுல என்னென்ன டைப் ஆஃப் டெபாசிட்ஸ் இருக்கு? நம்பர் 1 is fixed deposit. You deposit money in a bank for a fixed period. Fixed period may be what? 6 months, 1 year, 3 year, 10 year, fixed period. So there is a time attached to it. So that is what is called time deposit. That is what is called as what? Time deposit. புரிஞ்சா? சரி, இன்னொரு டெபாசிட் என்னது? ஃபிக்ஸட் டெபாசிட் அடுத்தபடி சேவிங் பேங்க் டெபாசிட். எஸ்பி அக்கௌண்ட். எஸ்பி அக்கௌண்ட் சேவிங் டெபாசிட். சேவிங் டெபாசிட்னா என்ன? நீங்க பணத்தை போட்டிருக்கீங்க, ஃபிக்ஸட் பீரியடுக்கெல்லாம் போடல, இப்போதைக்கு பணத்தை போட்டு வச்சிருக்கீங்க, நாளைக்கே வேணா என்ன பண்ணுவீங்க? அதுலேருந்து எடுப்பீங்க. அப்போ இது என்னது? யூ ஹேவ் டெபாசிட்டட் மணி இன் த பேங்க் நாட் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் டைம். நீங்கள் எப்போ போய் பணம் வேணும்னு கேட்டாலும் பேங்க் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அப்போ அதுக்கு பேர் என்னது? நீங்கள் டிமாண்ட் பண்ணுற டைமில் அந்த டெபாசிட்ஸ் என்ன பண்ணணும்? பேங்க்கு திருப்ப கொடுக்கும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் வாட்? டிமாண்ட் டெபாசிட்ஸ். புரியுதா? நீங்கள் சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிற எல்லா பணமுமே என்னது? டிமாண்ட் டெபாசிட்ஸ். நீங்கள் எஃப்டி அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறது எல்லாமே என்னது? ஐ மீன் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வச்சுருக்கிற அக்கௌண்ட் எல்லாமே என்னது? டைம் டெபாசிட்ஸ். ஏன்னா அதுக்கு ஒரு டைம் இருக்குது, மெச்சூரிட்டி பீரியட் இருக்கு. கிளியர் வித் திஸ்? இது போக வேற என்ன டெபாசிட் இருக்கு? ரிக்கரிங் டெபாசிட், ஆர்டி. ஆர்டின்னு என்ன? மாதம் 5000 ரூபா நான் டெபாசிட் பண்ணிகிட்டே இருப்பேன் அடுத்த 5 வருஷத்துக்கு. அதான் ரிக்கரிங் டெபாசிட். புரியுதா? என்னால் ஒட்டுக்கா போய் 5 லட்சத்தை 5 வருஷத்துக்குன்னு டெபாசிட் பண்ண முடியாது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்? மாதம் ஒரு சீட்டு போடுற மாதிரி நான் என்ன பண்ணுறேன்? ஏன் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிட்டு இருப்பேன். நான் போடுற பணம் எப்போ தான் மெச்சூரிட்டி ஆகணும்? 5 வருஷம் கழிச்சு, 6 வருஷம் கழிச்சு. அதுக்கு பேர் தான் என்னது? ரிக்கரிங் டெபாசிட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெபாசிட் இருக்கு. இங்கே பேசுறது என்னது? நெட் டைம் அண்ட் டிமாண்ட் டெபாசிட். நெட்டுனா என்ன? ஆஃப்டர் டிடக்டிங் ஃப்ரம் சம்திங். ஓகே, கிராஸ் மைனஸ் வாட்? சம்திங் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் வாட்? நெட். யூ கெட்டிங் இட்? இப்போ ஒரு பேங்க்குக்கு நெட் டைம் அண்ட் டிமாண்ட் டெபாசிட்ஸ்னா என்ன? ஒரு பேங்க்கு என்ன பண்ணியிருக்கும்? இன்னொரு பேங்க் கிட்ட டெபாசிட் பண்ணியிருக்கும். அந்த பேங்க் இன்னொரு பீப்புள் கிட்ட இருந்து டெபாசிட் அக்செப்ட் பண்ணியிருந்திருக்கும். கிளியரா? இப்போ கிராஸ் டைம் அண்ட் நெட், கிராஸ் டைம் டெபாசிட் அண்ட் வாட் டிமாண்ட் டெபாசிட்ஸ்னா என்ன? மக்கள் எல்லாரும் அந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்கிறது அது. யூ கெட்டிங் இட்? அந்த பேங்க்ல. ஆனால் அந்த பேங்க் ஆல்ரெடி அவங்க டெபாசிட் பண்ணியிருந்ததை ஒரு சில பணத்தை திரும்ப கொடுத்துருக்கும்ல. அப்போ மிச்சம் இருக்கிறது தான் என்னது? நெட். அதுதான் என்னது? நெட் டைம் அண்ட் டிமாண்ட் டெபாசிட்ஸ். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் லிசன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு. கிராஸ் டைம் அண்ட் டிமாண்ட் டெபாசிட்ஸ்னா என்ன? இவர் ஒரு 1000 ரூபா கட்டி போட்டிருக்காரு, இவர் ஒரு 1000 ரூபா, இவங்க ஒரு 1000 ரூபா, இவங்க ஒரு 1000 ரூபா போட்டிருக்காங்க. 4 பேருமே என்ன பண்ணியிருக்காங்க? என் பேங்க்ல, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 1000 ரூபா டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் சேவிங் பேங்க்ல வச்சிருக்காங்க, இவங்க 2 பேரும் இதில் வச்சிருக்காங்க, எஃப்டியில் வச்சிருக்காங்க. இப்போ கிராஸ்
டைம் அண்ட் டிமாண்ட் டெபாசிட்ஸ்னா என்ன? 4000 ரூபா. சரியா? இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் டெபாசிட் பண்ணதை 1000 ரூபாய் எடுத்துட்டாரு. இப்போ எவ்வளோ கிராஸ்? எவ்வளோ கிராஸ் டெபாசிட் இந்த பேங்க்ல எவ்வளோ இந்த மாசத்துல? 4000 ரூபா. ஆனா இப்போ எவ்வளோ டெபாசிட் தான் இருக்கு? 3000 தான். அப்பனா ஏன் 3000 தான் இருக்கு? 3000ங்கிறதா நெட் டெபாசிட். ஏன் நெட்டு? ஏன்னா அந்த டெபாசிட் இஸ் பீங் வாட் டேக்கன் அவுட். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ கெட் வாட் நெட்டு. அந்த நெட் டைம் அண்ட் டிமாண்ட் டெபாசிட்ஸ்ல 1% ஆர்பிஐ என்ன பண்ணும்? ஐ மீன் ஸ்டேட் ஒரு பேங்க் என்ன பண்ணும்? ஹேஸ் டு டெபாசிட் வித் வாட்? ஆர்பிஐ இன் கேஷ். கோல்டாவோ செக்யூரிட்டிஸாவோ பண்ணக்கூடாது. எதுவா கொடுக்கணும்? கேஷா. அதுக்கு பேரு தான் என்னது? சிஆர்ஆர். யூ கெட்டிங் இட்? சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எஸ்பிஐ. லிசன். டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இவரை வந்து டிமாண்ட் டெபாசிட் பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க? ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க யாருமே டெபாசிட் வெளில எடுக்கலன்னே வச்சுக்கலாம். இப்போ நெட் டைம் அண்ட் டிமாண்ட் டெபாசிட் இந்த பேங்க்ல எவ்வளோன்னு வச்சுக்கலாம் நம்ம? 1000 ரூபா. நெட் டைம் அண்ட் டிமாண்ட் டெபாசிட் எவ்வளோ? 1000 ரூபா. இந்த 1000 ரூபாயும் எஸ்பிஐ என்ன பண்ண முடியுமா? இன்னொரு பீப்புளுக்கு லெண்ட் பண்ணிட முடியுமா? Can State Bank of India lend it? Can lend all the 1000 rupees? No. என்ன பண்ணும்? சிஆர்ஆர் அப்படின்னு ஒன்று இருக்கு. சிஆர்ஆர்ங்கிறதே இல்லை. எப்பவுமே ஒரு இட் வில் பி சம்வேர் அரௌண்ட் 4 to 5%. 4 to 5% இருக்கும். இப்போ கரண்ட் சிஆர்ஆர் எவ்வளோன்னு பாருங்க. 4.5% நினைக்கிறேன். ஐ திங்க் இட் இஸ் 4.5% நினைக்கிறேன். It means CRR will be what? Lesser than SLR. 4.5 சரி, ஓகே. சரி, நம்ம இங்க 5 எடுத்துக்கலாமா? ஸோ 5%. அப்பன்னா எவ்வளோ? இந்த நெட் டைம் அண்ட் டிமாண்ட் டெபாசிட்ல எவ்வளோ எடுத்து வச்சிடணும்? 50 ரூபா. 50 ரூபா என்ன பண்ணும்? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா யாருக்கு டெபாசிட் பண்ணிடணும்? ஆர்பிஐக்கு டெபாசிட் பண்ணிடணும். இதுக்கு ஆர்பிஐ will not provide any interest. But ஆனா SBI has to provide interest for this 50 rupees also to what? Depositors. கிளியரா புரிஞ்சா? ரைட்? சரி, இப்ப அடுத்தது எஸ்எல்ஆர். எஸ்எல்ஆர் ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. இது என்னன்னா the scheduled banks are required to maintain a percentage of net time and demand deposit with themselves in their wallet. Either in the form of cash, gold, or bond. Okay? SLR என்ன? The scheduled banks are supposed to maintain certain percentage of what? Their net time and demand deposit with themselves in their wallet. Okay? With themselves in their wallet, either as cash, கோல்டு ஆர் பாண்ட். இந்த 3ல ஏதோ வச்சுக்கலாம். ஆனால் யார்கிட்ட தான் இருக்கணும்? அவங்க கிட்டே இருக்கணும். ஜென்ரலாக எஸ்எல்ஆர் என்னவா இருக்கும்? கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, எஸ்எல்ஆர் ஜென்ரலி வில் பி சம்வேர் பிட்வீன் 15 to 20%. 15லிருந்து 20% இருக்கும். கரண்ட் எஸ்எல்ஆர் எவ்வளோன்னு பாருங்க. 18%. 18%. இப்போ இங்கே 18%நே வச்சுக்கலாம். இப்போ 18%னா இப்போ இந்த பேங்க் கேஷாக வைக்கிறேன்னு முடிவு பண்ணுது. எய்தர் கேஷாக வச்சிருக்கணும், இல்லைன்னா அந்த கேஷுக்கு ஈக்குவலண்டான கோல்டு வச்சிருக்கணும், இல்லை அந்த கேஷுக்கு ஈக்குவலண்டான பாண்ட், ஏதோ ஒரு அசட் வச்சிருக்கணும். யாரு? அந்த வாலெட்ல, அந்த பேங்க் தன்னுடைய வாலெட்லயே வச்சிருக்கணும். புரிஞ்சா இல்லையா?
ஸோ இதுக்கு பேர் தான் என்னது எஸ்எல்ஆர். யூ கெட்டிங் இட்? சரி, இப்போ எஸ்எல்ஆர் 18% அப்படின்னா இங்க எவ்வளோ? 180 ரூபா. 180 ரூபா போயிடும். 180 rupees போயிடும். கிளியர் வித் திஸ்? அப்ப மொத்தமா 230 ரூபா என்ன ஆயிடுச்சு? இவங்க லெண்டே பண்ண முடியாது. இவங்க எவ்வளவுதான் மேக்ஸிமம் அமௌண்ட் எஸ்பிஐ எவ்வளவுதான் லெண்ட் பண்ண முடியும்? 770 ரூபா தான். 770 ரூபா தான் லெண்ட் பண்ண முடியும். யூ கெட்டிங் மை பாயிண்ட்? இப்ப இதத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லீவரேஜ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்க புக்ல இருக்காது. இதுக்கு பேர் என்னது? லீவரேஜ். லீவரேஜ்னு என்ன? the bank is able to what? leverage its deposit. அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய டெபாசிட்ஸை இந்த பேங்க் எவ்வளோ % யூஸ் பண்ண முடியும்? லீவரேஜ்னு என்ன? யூசிங் தானே. வாட் லீவரேஜ் does this SBI have with its own deposits? 77%. இதுக்கு பேர் என்னது? லீவரேஜ் ரேஷியோ. இஸ் that very clear or not? இதான் லீவரேஜ் ரேஷியோ. லீவரேஜ்னா ஒன்றும் இல்லை, the maximum amount that the bank can what? lend. Okay, with from their deposits. அதான் லீவரேஜ் ரேஷியோ. லீவரேஜ். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்க பாருங்க, இப்போ இந்த இந்த சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் ரெண்டையும் சேர்த்து என்னன்னு சொல்றாங்க? வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோ, விஆர்ஆர். ஏன் வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்றாங்க? ஏன்னா இது மாறிட்டே இருக்கும். ஒரு தடவையும் ஆர்பிஐ என்ன பண்ணும்? சிஆர்ஆரை ஏற்றும் இறக்கும், எஸ்எல்ஆரை ஏற்றும் இறக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் என்னது? வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோ. புரிஞ்சா?